இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் ரொம்பவே பரபரப்பாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியலோட ஹீரோயின் நந்தினியை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நந்தினியை அந்த சீரியலோட ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஏன்னா மாரிமுத்து நந்தினி இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் தான் எதிர்நீச்சல் சீசன் 1 வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு. இப்போது அதை தொடர்ந்து எதிர்நீச்சல் சீசன் 2 எடுத்திருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக வந்து மாரிமுத்து வந்து இறந்துடுறதுனால வந்து அந்த கதையை அடுத்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டு டக்குன்னு அதை முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இப்போது சீசன் 2 வந்து வேறு ஒரு ஹீரோயினை வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ஹீரோயினை தவிர மற்ற எல்லாருமே சீசன் 1 இருந்த எல்லாருமே அப்படியே கலந்துக்கிறாங்க. ஸோ சீரியல் வந்து அஸ் யூஷுவல் வந்து அந்த பெண்களை நோக்கியே தான் வந்து போயிட்டுருக்கு. அந்த பெண்கள் எப்படி லைஃப்பில் சாதிக்க போகிறாங்க, இத்தனை ஆண் ஆதிக்கம் இருக்கிறதுல எப்படி சாதிக்க போகிறாங்க, இல்லை எமோஷ்னல் பிளாக்மெயில்ஸ் நிறையா இருக்குமா, இதெல்லாம் நோக்கி தான் வந்து கதைக்களம் போயிட்டுருக்கு. இதில் நந்தினியாக வர நந்தினிக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். ஏன்னா வந்து நிறைய சீரியலில் இவங்களை நம்ம பார்த்துருப்போம். இவங்க வந்து புதுமுகம் கிடையாது. இவங்களோட உண்மையான பெயர் வந்து ஹரிப்பிரியா இசை. இவங்களோட பூர்வீகம் வந்து தஞ்சாவூர். இவங்க 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. தன்னோட அப்பா அம்மா வந்து தஞ்சாவூராக இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே சென்னைக்கு வந்துட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சென்னையில் தான் இருந்திருக்காங்க. எஸ்ஆர்வி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறாங்க. அப்புறம் டிப்ளமோ இன் விஷுவல் கம்யூனிகேஷன், இது ரெண்டும் படிக்கிறாங்க. அதோடு விட்டுடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. கிளாசிக்கல் டான்ஸில் வந்து எம்ஏ டிகிரி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா டியூட்டராகவும் இருக்கிறாங்க. இவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து நடிப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க எப்போ அதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த ஆசையே வந்து 12th படிக்கும்போதே வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க நிறைய யோசிப்பாங்களாம். நம்ம ஃப்ரெண்டு நம்மளை இப்படி நினப்பாளா அப்படி நினப்பாளா அப்படின்லாம் யோசிக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மக்கள் மனசை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான அப்பா அம்மா தான். ஸோ எது நீ பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ண, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து ஏன்னா பெருசாக அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் அந்த எடுத்து சொல்கிறதுக்கான அந்த இதெல்லாம் இல்லை. இவங்க கரெக்டான முடிவு தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து விட்டுட்டாங்க. ஸோ சைக்காலஜி எடுத்து படிக்கிறாங்க. ஸோ நல்லா படிச்சிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஒருத்தரை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் எல்லா விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஸ்காம் படிக்கலாம். எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து விஸ்காம்னு அந்த டைமில் சொன்னாங்களாம். அப்படி என்ன தாண்டா இருக்குது அதில், அதை இன்னும் படித்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்து அதில் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க அம்மாவுக்கு வந்து பொதுவாகவே லேடிஸ் அப்படின்னா சீரியல் பார்க்குறத ரொம்ப பிடிக்கும், படம் பார்க்குறத ரொம்ப பிடிக்கும், சீரியல் தான் அதிகபட்சமாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க வந்து சினிமாலெலாம் நடித்தா வந்து ஏன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போதே அதில் எல்லாமே வந்து சினிமா இதை பற்றி கற்றுக்கிறது தான் வரும். ஸோ அதனால் வந்து இவங்க பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க அம்மா மனசுக்குள்ளே ஒரு ஆசையாக இருந்திருக்கு. அந்த டைமில் கனாக்காணும் காலங்களில் இருந்து இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த சீரியலில். அது எப்போ இவங்களுக்கே தெரிய வருதுன்னா அவங்க அம்மாவுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது. அவங்க அம்மா வந்து ஏன்னா கனாக்காணும் காலங்கள் அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பனாக ஆடிஷனுக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி ஒரு இது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இது பண்ணும்போது ஆடிஷனுக்கு வந்து அவங்க அம்மா இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்ளிகேஷன் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீ இதில் பண்ணுமா
பிரியா நீ இதில் பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது, நீ தாராளமாக இதை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்க. பொதுவாக எந்த ஒரு அப்பா அம்மாவும் வந்து சினிமாவுக்கு அப்படிங்கும்போதே நிறைய யோசிக்க தான் செய்வாங்க. ஆனால் இவங்க வந்து எந்த விதத்துலையுமே வந்து யோசிக்கவே இல்லை. அவங்க அம்மா வந்து அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் இவங்க தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. கன்வின்ஸ் பண்ணிட்டு என்ன நம்ம போய் என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஆடிஷனுக்கு எல்லாரும் எதோ மாதிரியெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க போய் வந்து தைரியமான ஒரு பாரதியாரோட டைலாகை தான் ஆடிஷனில் பேசிட்டு வந்திருக்காங்க. பேசிட்டு வந்துட்டாங்களா அஸ் யூஷுவல். இதுக்கப்புறம் நம்மளோடது அப்போது விஸ்காம் படிச்சுட்டு தான் இருந்தாங்களாம். ஸோ வந்து நம்ம பாட்டுக்கு படிப்போம், அது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு 2011 அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுது. இவங்களுக்கு ஃபோன் வருது, நீங்கள் வந்து பிரியா அப்படிங்கிற ரோலில் நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த சீரியலில் இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஏன்னா கனாக்காணும் காலங்கள் ஸ்கூல் டேஸில் உள்ள சீரியலே வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதை வச்சு தான் காலேஜ் டேஸுக்கானது எடுத்திருப்பாங்க. அதில் அம்மாஞ்சி பிரியா அப்படிங்கிற ரோல் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இது முடிச்சுட்டு அடுத்தடுத்து இவங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்துச்சு. 2012 அதுக்கு அடுத்த வருஷமே வந்து ஜீ தமிழில் இருந்து மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் கதை அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. புது ஹீரோ தான் விக்னேஷ்குமார் அப்படிங்கிறவரோட தான் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அப்போது அவர் வந்து யாருடா ஹீரோயின், யார் தான் இருக்கும் இந்த சீரியலுக்கு நம்மளோட ஹீரோயினாக பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் இது பண்ணும்போது யாராக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு நாளாக அந்த ஷூட்டிங் போகும்போதே வந்து ஹரிப்ரியா வந்து உள்ளேயே தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லையா. கீழே வந்து பார்த்தா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சா. இன்னும் சொல்லப்போனால் நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேரும் பேசி காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதலிக்க ஆரம்பித்து அந்த சீரியல் நடந்துக்கிட்டு இருக்க டைம்லே 2013 செப்டம்பர் 23 அவங்களுக்கு வந்து ரொம்பவே மறக்க முடியாத நாள் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2012 நவம்பரில் வந்து அந்த சீரியல் நடிச்சிட்ருக்கும் போதே 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகே 2 பேரும் ஒரே சீரியலில் நடிக்கிறீங்க, ஓகே கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி 2 சைடில் இருந்தும் ஓகே ஆயிடுச்சு. நவம்பர் 2012 கல்யாணம் நடக்குது. 2013 செப்டம்பர் 23 இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது, சாய் பிருத்வி. இது வந்து அவங்களுக்கு பொதுவாகவே குழந்தை பிறக்கிற நாள் எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத நாளாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து முக்கியமாக அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேயாக. ஃபுல் டே வந்து அன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட பெயினை பார்த்துட்டு அந்த நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு கரெக்டாக குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்துட்டு ஹரிப்ரியாவை பார்த்த உடனே வந்து தூங்க ஆரம்பித்தவரான். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே வந்து எந்திரிக்கவே இல்லையா, அந்த அளவுக்கு வந்து உடம்பு டயர்டில் தூங்கினாரா. அதனால் வந்து எப்போவுமே என்னால் அந்த நாளை வந்து எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடித்த சீரியல் தான் வந்து லக்ஷ்மி வந்தாச்சு சீரியல். ஜீ தமிழில் தான் பண்ணாங்க. அதுலேயுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ தவணை முறை வாழ்க்கை அப்படிங்கிற சீரியலில் லேக்கா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. அது முடித்ததுக்கப்புறம் விஜய் டிவியில் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் 2016-17 பண்ணாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியமானவள் அப்படிங்கிறதுல இசைப்பிரியா அப்படிங்கிற ரோலே பண்ணாங்க. இந்த சீரியல் வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து தூக்கி கொடுத்து அந்த டைமில் வந்து ஹரிப்ரியா எந்த சீரியலில் நடித்தாலும் அந்த ரோலுக்கு அப்படியே ஆப்ட் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விதி அப்படிங்கிற சீரியலில் மைத்திலி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் அப்படியே வரிசையாக அவங்களுக்கு கிடச்சது ரோல் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான சரவணன் மீனாட்சி சீரியலில் ராதிகா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க 2018. அதுக்கப்புறம் சன் டிவியிலேருந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது கண்மணி அப்படிங்கிற சீரியலில் நடிக்க. ஆனால் என்ன ரோல் அப்படின்னா நெகட்டிவ் ரோல் அப்படின்னோடனே இவங்க ஃபஸ்ட்டு வந்து
இல்லை அது வந்து டோட்டலாக என் கேரக்டருக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் நடித்தது எல்லாமே சீரியல்ஸ், நான் கமிட்டான சீரியல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு என்னைய பிரதிபலிக்கிற ஒரு சீரியலாக இருந்தது. இது எனக்கு இதில் நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கே அப்படிங்கும்போது வந்து அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, எதையுமே சவாலாக எடுத்து பண்ணு, எப்போவுமே உன்னோட சேஃப் ஜோன்லேயே இருந்து எதையுமே பண்ணாத, ரிஸ்கான விஷயங்களையும் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க எடுத்தது தான் வந்து அந்த சீரியல் வளர்மதி அப்படிங்கிற ரோலு. மொத்தமே பார்க்குற எல்லாருமே வந்து இவங்களா இந்த ரோலு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த சீரியலில், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக. அடுத்து ஜீ தமிழில் ஆத்மா அப்படிங்கிற சீரியலில் வந்து அனிதா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் செந்தூரப்பூவே அப்படிங்கிற சீரியலில் ஸ்வாதி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட சன் சாய் பிருத்திவி தான் வந்து இவங்களுக்கு எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஏன்னா வந்து நல்லா வந்து அவங்களோட லைஃப் நல்லா போயிட்டுருந்துச்சு. திடீர்னு விக்னேஷ்குமாரோட ஒரு எதிர்பாராத விதமான ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் ஏற்பட்டது தான் அந்த டைவர்ஸ். அதுக்கப்புறம் நான் என்னோட மகனுக்காக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இவங்களோட அப்பா அம்மா, இவங்களோட தம்பி ஸ்ரீஹரி கைலாஷ், அவர் வந்து நீ எதுவுமே யோசிக்காதக்கா, எதுவுமே வந்து நல்லதுக்கு தான், நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிக்காத லைஃப் நீ வாழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாலாட்டு சீரியல் அவங்க சிவகாமி அப்படிங்கிற ரோல் சன் டிவியில் அந்த டைமில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சன் டிவி ஆங்கர் அசார் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனால் வந்து இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப நாள் அதுக்கான பதில் சொல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மையான நட்பு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எதிர்நீச்சல் சீரியலில் வந்து அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொதுவாக வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ரஜினி சார் டைலாக், அவங்களுக்கு ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்குமா லைஃபுங்கிறது சக்கரை மாதிரி, நம்மளோட லைஃப் வந்து பாசிட்டிவாகவும் போகும் நெகட்டிவாகவும் போகும், ரெண்டுமே கலந்தது தான். எப்போ எது இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும், அன்னைக்கான நாளை வாழணும், இது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். நான் என்னோட பையனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அவனுக்கு நல்ல டிசிப்ளின்ஸை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். எங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. எதிர்பாராத விதமாக நடந்த 2 பேரும் பேசி தான் நாங்கள் பிரிஞ்சோம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிய வேண்டியது வந்துருச்சு, அதை பற்றி நான் அடுத்ததாக அதை யோசிக்கிறதாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலோட பிரியதர்ஷினி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான், கிட்டத்தட்ட அக்கா மாதிரி எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்களாம். தந்து விட்டேன் என்னை அப்படிங்கிற வெப் சீரியஸும் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க எந்த சீரியலில் எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் அதை வந்து பக்காவாக இவங்க பண்ணுறதுக்கு காரணம் எப்போவுமே அவங்க அம்மா தானே. அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். வீணை வாசிக்கிறதுனா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்குமா. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்து ஒரு பீச் சைடு போயிட்டு நம்ம வந்து லைஃப்பில் எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு அது ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்கள். தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.